எனும் கேள்வி உங்களுக்கு இருக்கும். நிச்சயமா நேர்களாகி நீங்கள் திரையில் தெரியக்கூடிய எண்ணையும் அதே நேரத்தில் ஒரு QR கோட் கொடுத்துருக்கோம், அதை ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் மூலியமாக உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். இன்னைக்கு நம்ம அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக சென்னை தாம்பரத்தில் இயங்கக்கூடிய தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தின் டீன் பேராசிரியர் டாக்டர் எம் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தான் வருகை தந்திருக்காங்க. விருந்தினராக வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கிறேன் சார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம். சித்த மருத்துவம் அப்படிங்கிறது தமிழருடைய பாரம்பரிய மருத்துவ முறை அப்படிங்கிறது தெரியும். இது எப்படி உருவாச்சு, இதற்கான ஒரு வரலாறு சுருக்கமாக சொல்ல முடியுமா? அதே நேரத்தில் இந்த சித்த மருத்துவம்னா என்ன அப்படின்னு மாணவர்களுக்கும் நேர்களுக்கும் கொஞ்சம் விரிவா சார். கண்டிப்பாக. இந்த உலகத்தில் உயிர்கள் என்னைக்கு தோன்றுச்சோ, அதுவும் குறிப்பாக மனிதர்கள் என்றைக்கு தங்களுடைய நாகரிக வாழ்க்கையை ஆரம்பித்தார்களோ அதற்கு முன்பே அவர்களுடைய உடல் நலம் முக்கியமான ஒன்றாக கருதப்பட்டது. மனிதனுடைய அடிப்படை தேவைகள் உணவு, உடை, இருப்பிடம். அதுக்கடுத்து வரக்கூடிய விஷயம் உடல் நலம். உடல் நலம் சரியாக இருந்தால்தான் இந்த மூன்றையும் நாம் அச்சீவ் பண்ண அதை எடுத்துக்க முடியும். அதனால் என்னைக்கு மனிதன் இந்த உலகத்தில் தோன்றினாலும் அன்னையிலேருந்தே மருத்துவம் ஆரம்பித்து விட்டது. அந்த காலத்திலலாம் மருத்துவங்கும்போது என்னென்னா, மனிதன் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து கிடைக்கப்பெற்ற இயற்கையில் கிடைக்கக்கூடிய மூலிகை செடிகள், இல்லை தன்னிடம் இருக்கக்கூடிய தாது பொருட்கள், சங்கம பொருட்கள்னால் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை மருந்தாக பயன்படுத்தி தங்களது உடல் நலனுக்கு நிறைய தீர்வுகள் கண்டுபிடித்தார்கள். அப்படி ஏற்பட்ட ஒரு மருத்துவ முறை, அதுவும் தமிழகத்தில் பாரம்பரியமாக தமிழனுடைய கருத்துக்களை தாங்கிக் கொண்டு, அவனுடைய தத்துவங்களை தாங்கிக் கொண்டு இன்றைக்கு இந்த அளவு வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய மருத்துவ முறை சித்த மருத்துவ முறை. சித்தம் அப்படின்னா அது ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா முழுமையை அப்படின்னு பொருள், முழுமையான பொருள். இந்த உலகத்தில் முழுமையான பொருள் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அது யாருன்னா கடவுள். நம்ம கடவுள்னு ஒரு பேரில் சொல்கிறோம். இந்த உலகம் தோன்றிய புள்ளியே அந்த முழுமையான பொருளிலிருந்து தான் நாமெல்லாம் தோன்றியிருக்கிறோம். ஸோ அந்த முழுமையான பொருளை நம்ம மீண்டும் அடைவதற்கு தேவையான வழிமுறைகளை, இந்த உலகத்தில் மனிதன் எவ்விதம் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை நெறிமுறைகளை எடுத்து காட்டக்கூடிய ஒரு மருத்துவ முறை சித்த மருத்துவ முறை. அதில் இந்த மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு பகுதி தான். மனிதன் இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்நாளை பிறந்தது முதல்ல இருக்கும் நிலை வரை எப்படி எடுத்து செல்வது என்பதை விளக்கமாக தெளிவாக கூறக்கூடிய ஒரு முறை. அதற்கு சித்த மருத்துவம்னு என்ன பேரை வச்சுட்டாங்க. நான் மருத்துவத்தை கூட்டி வச்சுக்கிட்டு இருந்தாலும் நாம் தலை நிமிர்ந்து சொல்லக்கூடிய, தமிழர்கள் தலை நிமிர்ந்து சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ முறை சித்த மருத்துவ முறை. அந்த காலத்தில் பாட்டி வைத்தியம், நாட்டு வைத்தியம்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இதிலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு சில மருத்துவ முறைகள் தானே தவிர, தமிழனுக்கென்று ஒரு அறிவியல், தமிழனுக்கென்று ஒரு உணவு முறை, தமிழனுக்கென்று ஒரு கலாச்சாரம், இலக்கியம், பண்பாடு, அதிலிருந்து வந்தது தான் இந்த மருத்துவ முறை. ஸோ இது முன்னாடி சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. சித்தர்கள்ங்கும் போது நம்ம 18 சித்தர்கள்னு சொல்கிறோம். அதில் நம்ம பார்க்கும் பொழுது பல வகையான பிரிவுகள் இருக்குது. நவநாத சித்தர்கள், நவசித்தர்கள், 14 சித்தர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதில் முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகத்தியர் தான் இந்த உலகத்தில் சித்த மருத்துவ முறை பொதுமக்களுக்காக அருளினார் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு பெரிய பாரம்பரிய புராண கதைகள்லாம் நிறைய உண்டு. இந்த மருத்துவ முறை சிவன் தன்னிடம் இருந்து பார்வதிக்கு சொல்ல, பார்வதி நந்தி தேவருக்கு சொல்ல, நந்தி தேவர் அசுனி தேவருக்கு, அசுனி தேவர் அகத்தியருக்கு, புலத்தியருக்கு, அப்படி ஒரு குருசீட பரம்பரையாக ஒரு மருத்துவ முறை. அந்த காலத்தில் அந்த மருத்துவம் எப்படி எடுத்து வரப்பட்டது என்றால், பரம்பரையாக குருசீட பரம்பரையாக குழந்தை பிறந்த அவனுக்கு 6 படிக்கக்கூடிய வயது வரக்கூடிய நிலைமையில் ஒரு தகுதியான குருவிடம் கொண்டு சேர்த்து விடுவார்கள். அவர்களிடம் அந்த குருவிடம் 12 வருடம் வீட்டுக்கே போகாமல் அவருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து அவருடைய அறிவை சீடனுக்கு கற்றுத்தந்து அதன் மூலமாக வளர்ந்து வந்த ஒரு மருத்துவ முறை. இன்றைக்கு நவீன கல்வி கொள்கையின் மூலமாக பல கல்லூரிகளாக இன்றைக்கு சித்த மருத்துவம் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. இது ஒரு சுருக்கமான இதை விளக்கி சொன்னால் நிறைய பேசலாம். நிச்சயமாக பேசலாம். நல்லது. நேர் வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? இந்த முருகல் பிள்ளைய லூஸ்ல போகிற மாதிரி. இணைப்பில் வந்துட்டீங்க. உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சென்னையில் இருந்து பேசுகிறேண்ணா. சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா? மதன் பாலா. நல்லது. உங்களுடைய சந்தேகம் என்ன சாப்பிட்டு கேட்கலாம். டீ வால்யூமை குறைச்சிருங்கம்மா, கொஞ்சம் தள்ளி வந்துடுங்க. டீ வால்யூமை குறைச்சிருங்க. ஹலோ அண்ணா. சொல்லுங்கப்பா, உங்க பேர் சொல்லிட்டீங்க, சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாம்.
சித்த மருத்துவத்துல தகுதி பெறுவதற்கு என்னன்னு நான் பண்ணணும்? ஓகே, நீங்கள் 12வது முடிச்சிட்டிங்களா? என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? நானா ஆ, இது காமர்ஸ் குரூப்னா. ஓகே. இப்போ யார் சித்த மருத்துவம் படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க? நான் தானே ஆசைப்படுறேன். ஓகே, இப்போ நீங்கள் காமர்ஸ் படிச்சிட்டீங்க, ஆனால் சித்த மருத்துவம் படிக்கணும்னு விருப்பப்படுறீங்க. ஆமாண்ணா. ஓகே, 12th என்ன குரூப் எடுத்தீங்க? அதான் நான் வணிகவியல். ஓ, 12th வணிகவியல் எடுத்திருக்கீங்களா? ஆமாண்ணா. ஓகே, நீங்கள் வந்து சித்த மருத்துவம் படிக்க விருப்பப்படுறீங்க, வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறீங்க. ஆ ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கான பதிலை சார் சொல்லுவாங்க. ஓகே. சித்த மருத்துவத்துக்கு அடிப்படை தேவைகள் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, கல்வி தகுதி தேவைகள் என்றால் +2 10+2 அந்த கல்வி முறையில் அது சிபிசியாக இருக்கலாம், இல்லை வந்து ஸ்டேட் போர்டு எக்ஸாம் இதாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு கல்வி முறையாக இருந்தாலும் 10+2 தான் அடிப்படை கல்வி தகுதி. அதுலேயும் அவர்கள் வந்து அறிவியல் பாடங்களை எடுத்து படித்த மாணவர்களாக இருக்கணும். ஏன்னா அந்த சித்த மருத்துவம்னாலே வந்து ஒரு அறிவியல் சார்ந்த படிப்பு. அதற்கு வந்து அடிப்படை தேவை அறிவியல் சார்ந்த படிப்புகள் தேவை. அதுலேயும் முக்கியமாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லைன்னா பாட்டனி, சுவாலஜி இந்த 4 பாடப்பிரிவுகளை 12ஆம் வகுப்பு அதாவது +1 +2 படித்த மாணவர்கள் தான் இதற்கு படிக்க முடியும், தகுதியாக முடியும். அது தவிர இப்போது நமது அரசாங்கம் நடத்தக்கூடிய நீட் அப்படிங்கிற அந்த எக்ஸாம், அந்த நீட் தேர்வுகளையும் எழுதி தேர்ச்சி பெற்றிருக்கோம். அவர்கள் தான் அதுக்கு முழு தகுதியானவர்கள். வேறு பாடப்பிரிவுகள் எடுத்தவர்கள் இதற்கு சேர்க்கைக்கு அனுமதி பெற முடியாது. அதுதான் இன்றைய நிலைமையாக அதுதான். அவர்கள் தங்களுடைய உடல்நலுக்கு வேண்டிய மருத்துவரை தெரிந்து வைத்துக் கொள்ளலாம். தகுந்த சித்த மருத்துவரை நாடி அவர்களுக்கு வேண்டிய பதில்களை இல்லை தீர்வுகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஓகே சார். இதுதான். ஆனால் படிப்பு அப்படிக்கு வந்து முக்கியமாக +2ல் அறிவியல் பாடத்திட்டத்தை எடுத்து படித்திருக்க வேண்டும். ஓகே சார். இந்த சித்த மருத்துவத்துக்கான கால அளவு எவ்வளவு சார்? இதுவும் நமக்கு இப்போ எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மருத்துவ முறை அலோபதி மருத்துவ முறை, அது மெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி முழுமையாக 5½ ஆண்டுகள் பாடத்திட்டமோ அதே போல் தான் சித்த மருத்துவம் 5½ ஆண்டுகள் பாடத்திட்டமாக இருக்கிறது. இதில் முதல் 4½ வருடங்கள் வந்து என்ன அப்படின்னா கல்லூரியில் பலவிதமான பாடங்களை படிக்க வேண்டும். அடிப்படை தத்துவங்களில் இருந்து உடல் கூறுகள், அனாட்டாமி, ஃபிசியாலஜி, பெத்தாலஜி, ஃபார்மகாலஜி, இதெல்லாம் சித்த மருத்துவத்தில் வந்து ஃபார்மகாலஜிங்கிறது குணப்பாடம் அப்படிங்கிற ஒரு துறை மூலமாக எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு நோய் நாடல், அதுக்கப்புறம் பொது மருத்துவங்கள், அறுவை முறைகள் எல்லாத்தையும் தெரிந்து எல்லோருக்கும் தனித்தனி பாடத்திட்டமாக இருக்குது. அதெல்லாம் படித்து முடித்து தேர்ச்சி பெற வேண்டும். அதற்கப்புறம் 1 வருட காலம் பயிற்சி மருத்துவர் காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, இன்டர்ன்ஷிப் பீரியட். அந்த இன்டர்ன்ஷிப் பீரியட் முடிச்சதுக்கப்புறம் அவர்கள் முழுமையாக தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இன்டர்ன்ஷிப் 1 வருஷம் அப்படின்னு சொல்கிறீங்க, அது கட்டாயமா? கண்டிப்பாக கட்டாயம். ஏன்னா வந்து இது அது 4 ஆண்டு காலம் படிப்பு வந்து அவர்கள் அறிவை தெரிந்து கொள்கிறார்கள். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு, ஏன்னா வந்து மற்ற தொழில்கள் மற்றும் முறைகள் வேறு, மருத்துவ முறைகள் நாம் உடலோடு ஒருவருடைய உயிரோடு நம்ம விளையாடுகிறோம். அவர்களுடைய உடல்நலத்தை நம்ம பேணி பாதுகாக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். அதற்காக தான் இந்த 1 வருட காலம் பயிற்சி மருத்துவராக அவர் பயிற்சி பெற்று தகுதியானதுக்கப்புறம் தான் வந்து வெளியே சென்று அவரால் முழுமையாக மருத்துவர் என்று சேவை செய்ய முடியும். அதுக்காக இந்த 1 வருட காலம் பயிற்சி மருத்துவர் என்ற முறை கண்டிப்பாக தேவை. ஓகே சார். இப்போ வந்து தேசிய சித்த மருத்துவம் NIS வந்துட்டு தாம்பரத்தில் இருக்குது. தமிழகத்தில் வேறு எங்கெங்கெல்லாம் இருக்குது சார்? இந்த தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா மத்திய அரசாங்கத்தின் ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய நேரடியான ஒரு மருத்துவ நிறுவனம். இது தவிர மத்திய அரசாங்கம் வந்து இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மருத்துவ முறைக்கும், அது ஆயுஷ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆயுஷ் அமைச்சகம் AYUSHN அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஆயுஷ் அமைச்சகத்தில் எஸ் அப்படிங்கிற அந்த எழுத்து வந்து நம்ம சித்த மருத்துவ முறையை குறிக்கிறது. அதோட சோவா ரிக்பா அப்படிங்கிற இன்னொரு மருத்துவ முறையும் குறிக்கிறது. A ஆயுர்வேதா, Y யோகா, U யுனானி மருத்துவ முறை, S சித்தா அண்டு சோவா ரிக்பா, Hங்கிறது ஹோமியோபதி. இந்திய மருத்துவ முறையில் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஆயுஷ் அமைச்சகம் என்று தற்போதைய மோடி அரசாங்கம் ஒரு துறையாக இருந்த, அதாவது
சுகாதார அமைச்சகத்தின் கீழ் துறையாக இருந்த ஒரு துறையை அமைச்சகமாக மாற்றி ஓகே, தற்போதைய பிரதமர் மோடி அவர்கள் மாற்றி இன்றைக்கு இந்த 5 மருத்துவமனைகளும் ஒன்றிணைத்து ஆயுஷ் அமைச்சகம் என்று அதுக்கு ஒரு தனி அமைச்சரை நியமித்து அதற்குண்டான வளர்ச்சி மண்டலம் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் தான் வந்து நமது தேசிய சித்த மருத்துவ நிறுவனம். இது சென்னையில் தாம்பரம் சனவட்டத்தில் இருக்குது. இதே போல் ஒவ்வொன்றுக்கும் இந்தியா முழுவதும் அங்கங்கே ஒவ்வொரு நிறுவனங்கள் இருக்குது. ஆயுர்வேதக்கு ஜெய்ப்பூரில் ராஜஸ்தானில், ஹோமியோபதிக்கு கொல்கத்தா வெஸ்ட் பெங்காலில், யுனானிக்கு வந்து பெங்களூரில் இருக்குது. இது மத்திய அரசாங்கத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். இது தவிர தமிழகத்தில் நமது தமிழக அரசாங்கம் நடத்தக்கூடிய கல்லூரிகள் நிறைய இருக்குது. அதில் வந்து 2 கல்லூரிகள் முக்கியமான கல்லூரிகள். ஒன்று ஆரம்ப காலத்திலிருந்து சித்த மருத்துவ முறை கல்லூரிகள் மூலமாக கற்பிப்பதை பெருமையாக எடுத்து சென்று கொண்டிருக்கிற மிக பழமையான நிறுவனம் அரசினர் சித்த மருத்துவக் கல்லூரி, திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய கல்லூரி. இப்போது இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்கள் அனைவரும் அந்த கல்லூரியின் தயாரிப்புகள், அந்த கல்லூரியின் புதல்வர்கள். அதிலிருந்து பிரிந்து வந்ததுதான் மற்ற. இப்போதைக்கு கடந்த ஒரு 1990 வாக்கில் பழனியில் இயங்கிக் கொண்டிருந்த அரசினர் சித்த மருத்துவக் கல்லூரி இப்போது தற்சமயம் அரும்பாக்கத்தில், சென்னை அரும்பாக்கத்தில் அறிஞர் அண்ணா மருத்துவ வளாகத்தில் ஒரு கல்லூரி இயங்கிக் கொண்டது. இது 2ம் அரசாங்க கல்லூரிகள். இது தவிர தமிழகத்தில் 13 தனியார் கல்லூரிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஓகே சார். கேரளத்தில் ஒரு தனியார் கல்லூரி இயங்கிக் கொண்டிருக்கிறது. சித்த மருத்துவம் கல்லூரி மூலமாக சொல்லித் தருவது இந்த இத்தனை நிறுவனங்கள் தான் இங்கே இருக்கின்றன. ஓகே சார். அதாவது சித்த மருத்துவத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, கல்லூரி நிறுவனங்கள் நிறைய இருக்கு. கண்டிப்பா. ஓகே சார், இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். வாட்ஸ்அப்ல ஒரு நேயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எபினேசர் ஃப்ரம் விழுப்புரம். சித்தால பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு டாக்டருக்கு ஈக்குவலா இந்த மெடிக்கல் கோர்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க சார். கண்டிப்பாக இது ஒரு டாக்டருக்கு ஈக்குவலான கோர்ஸ். அதை நான் முதலே ஆரம்பத்திலே சொன்னேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கோர்ஸ் வந்து MBBS, அலோபதி மருத்துவ முறைக்கான ஒரு பயிற்சி முறை. அதே போல தான் இந்த சித்த மருத்துவம் படித்து வரக்கூடிய மருத்துவர்களும் 5.5 ஆண்டுகளும் படித்து பட்டம் பெற்று வருகிறார்கள். இதுவும் ஒரு மருத்துவம் தான். அதனால தான் நீட் எழுதிட்டு. இன்னொரு இருக்கு சார், இவர் இப்போ இந்த கேள்வி நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், ஆங்கில மருத்துவத்துக்கும் சித்த மருத்துவத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன, மற்ற மருத்துவங்களையும் எடுத்துக்கலாம் சார். மற்ற மருத்துவத்துக்கும் சித்த மருத்துவத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன, குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய அம்சங்கள். ஓகே, இது ஒரு மிகவும் விளக்கமாக தர வேண்டிய ஒரு முறை. இருந்தாலும் சொல்கிறேன். பொதுவாக எல்லோரும் அறிந்த மருத்துவ முறை அலோபதி மருத்துவ முறை, ஆங்கில மருத்துவ முறை. இப்போ நம்ம மிக எளிதாக பொதுமக்களுக்கும் விளங்கக்கூடிய அளவில் சொல்லக்கூடியது ஆங்கில மருத்துவ முறை. அதிலே வந்து அலோபதின்னு சொல்லியிருக்கு. அல்லோன்னா எந்த நோய் வருவதற்கு எந்த ஒரு காரணமோ அந்த காரணத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு பொருளை மருந்தாக கொடுப்பது அலோபதி மருந்து. நான் ரொம்ப சிறு விளக்கமாக சொல்லிட்டேன். ஓகே. அதே போல் சித்த மருத்துவம் அப்படின்னா இது எல்லா கருத்தையும் உள்ளடக்கியது. சரிங்களா? இதற்கு வந்து எதிர்ப்பதமான நோய் உண்டாக்குறதுக்கு எதிர்ப்பதமான பொருளை மருந்தாக உபயோகிப்பது மட்டுமல்ல, நோய் வருவதற்குரிய காரணங்களையும் சில சமயங்களில் மருத்துவமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நுட்பமுமான முறை இந்த மருத்துவ முறை. ரொம்ப எளிமையாக சொல்கிறா இருந்தால், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய முறையை, அதாவது காலையில் விழிக்கிறதுலேருந்து இரவு படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் உள்ள ஒவ்வொரு வேலைகளையும் எவ்வாறு செய்ய வேண்டும், எப்படி செய்தால் தன்னுடைய உடல்நலத்தை பாதுகாக்க முடியும் என்பதை தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு முறை சித்த மருத்துவம். இது நோய் வராமல் தடுப்பதற்குண்டான வழிமுறைகள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இது தவிர நோய் வந்தால் என்ன செய்யணும், அதுலேயும் வந்து இந்த மருத்துவ முறையில் சொல்லி தந்துட்டுருக்கிறாங்க. இது முக்கியமான ஒரு கருத்து. இந்த இதில் வந்து என்னென்னா, ஆங்கில மருத்துவ முறைக்கும் சித்த மருத்துவ முறைக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் வந்து என்னென்னா, நோய் நிலையை பற்றியும் அறிந்து கொள்கிறார்கள். அதே சமயம் நோய் வராமல் தடுப்பதற்கும் வேண்டிய வழிமுறைகளை ஆங்கில மருத்துவம் சொன்னாலும் இவர்கள் ஆணித்தரமாக அதற்குள்ள அடிப்படை காரணங்களை விளக்கி சொல்லி நோய் வராமல் தடுப்பதற்குள்ள வழிமுறைகள் சொல்லுகிறார்கள். அது தவிர சில முறைகள், சித்த மருத்துவத்துக்கே ஒரு முறைகள் நிறைய இருக்குது. அதில் ஒன்று சொல்ல போகிறதா இருந்தால் வர்ம மருத்துவ முறைன்னு ஒன்று இருக்குது. அந்த காலத்தில் ஒரு அவசர கால மருத்துவமாக ஒரு பயன்படுத்தப்பட்ட முறை இன்றைக்கு ஒரு தெரப்பட்டிக் யூஸுக்கு நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய, அதாவது பெயின் மேனேஜ்மெண்ட், வலி நிவாரணத்துக்காக வழங்கக்கூடிய ஒரு முறைகளில் வர்ம மருத்துவம் மிக அளப்பரிய நிகழ்வுகளை நிறுத்தி கொண்டிருக்கிறது. இது தவிர காயக்கற்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ முறை இருக்குது. அது என்னென்னா, காயக்கற்பம் என்னன்னா உடம்பை நீண்ட நாட்களாக
பாதுகாத்து இளமையா வைப்பது, வச்சுக்கிறது இளமையாக அப்படின்னு வைத்துக் கொள்வது. ஓகே. ஆமாம், அந்த முறை நமது சித்த மருத்துவத்தில் ஓ ரொம்ப அருமையாக இருக்குது. இல்லைன்னா இதை வந்து நம்ம ஒரு பொதுவான ஆங்கில வார்த்தை மூலமாக சொல்லுவோம்னா ரீஜெவனேஷன். நம்மளுடைய அதை நீங்கள் ஏற்கனவே சொல்கிறீங்க, இளமையாக வைத்துக்கொள்வது எப்படி, அதற்குண்டான வழிமுறைகளை சொல்லித் தருவது சித்த மருத்துவம். ஓகே சார். இளமையான எப்படி சார் மருந்து கொடுப்பாங்களா சித்த மருத்துவத்தில்? அது நாம் எதற்காக அந்த வழிமுறையை பயன்படுத்திக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி. அது வந்து ஒன்று யோக முறைகளில் நிறைய முறைகள் இருக்குது. ஆசனம் பண்ணுறது, யோகாசனம் பண்ணுறது, பிராணாயாமம் பண்ணுறது. இதன் மூலமாக நமது உடம்பில் நடக்கக்கூடிய பல செயல்பாடுகளை கண்காணித்து அதனை கட்டுப்படுத்தி நமது வாழ்நிலையை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு இது இருக்குது. இது தவிர மருத்துவ முறைகளும் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு ஒரே ஒரு எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்ல இருந்தால் ஒன்று சொல்லலாம். இஞ்சி இருக்கு இல்லையா, இஞ்சியை சின்ன சின்ன அந்த மேல் தோலை நீக்கிட்டு அதை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி போட்டு அதில் ஒரு தேன், சுத்தமான தேன் ஊற போட்டு அது ஊற வச்சு அந்த ஒவ்வொரு சின்ன துண்டையும் ஒவ்வொரு நாளைக்கு சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னாலே வந்து நம்மளுடைய ஜீரண உறுப்புகள், நம்மளோட உடல்நிலை, ஆரோக்கிய நிலை நன்றாக இருக்கும். இது ஒரு சிறிய காயகல்ப முறை. இதே போல் பல முறைகள் உணவே மருந்தா எடுத்துக்கிட்டு இளமையா வாழ்றது. அதுதான் இது. இதில் வந்து சிறப்பு கற்பம், பொது கற்பம் ரெண்டு இருக்கு. பொது கற்பம்னா பொதுவான நம்ம உடல்நிலையை பாதுகாப்பது. சிறப்பு கற்பம்னா நோய் வந்த நிலையிலும் நமது உடல்நிலையை மீட்டு நீண்ட நாள் நோய் இல்லாமல் வாழக்கூடிய வழிமுறையை சொல்லித் தருவது சித்த மருத்துவம். ஓகே சார். இன்னும் நிறைய இருக்கும் போல. ஆமாம், அதில் ஒரே ஒரு சின்ன ஒரு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். மறுப்பது உடல் நோய் மருந்தனச்சாலும், மறுப்பது உடல் நோய் மருந்தனச்சாலும், மறுப்பது நோய் வாராதிருக்க மறுப்பது சாவையும் மருந்தன ஆமை. இது ஒரு திருமந்திர பாடல். மருந்துக்கு அழகான ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. எந்த ஒரு பொருள் உடல் நோயை மறுக்குதோ அது ஒரு மருந்து. எந்த ஒரு பொருள் உடல்நோயை மறுத்து தருதோ அது மருந்து பொருள். எந்த ஒரு பொருள் நோய் வராமல் தடுக்குதோ, எந்த ஒரு பொருள் மரணத்தையும் தவிர்க்குதோ, அவங்க எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க பாருங்க. மரணத்தையும் தவிர்க்கக்கூடிய ஒரு பொருளை இருக்குது. அதுதான் வந்து மருந்து அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. தற்போது WHO உலக சுகாதார நிறுவனம் மெடிசின் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்கிறது வந்து என்னென்னா, அதாவது ஒரு மென்டல் ஸ்டேட்டஸ், ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ், ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் ஈக்குவலாக இருந்தால் தான் ஹெல்த், உடல் நலம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மிக அருமையான எளிமையான விளக்கம் சொல்கிறாங்க. அந்த விளக்கத்தை நம்ம சித்தர்கள் 12 காலத்துக்கு முன்பே இந்த பாடல் மனம் வேலை பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஓகே சார். ஓகே சார். அது வந்து இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இப்போ தான் அது அங்கீகரிச்சிருக்கு. ஆனால் வேறு மாதிரி கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வேறு வார்த்தைகள் சொல்லியிருக்கிறாங்க. நல்லது சார். இப்போ நம்ம மாணவர்கள் வந்து சித்த மருத்துவத்தில் சேரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 12th நீங்கள் சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, உயிரியல் பாடம் எடுத்திருக்கணும். அந்த 4 பாடம் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அதற்கடுத்து என்ன செயல்முறை சார்? சித்த மருத்துவத்தில் சேரணும்னா அதுக்கடுத்து என்ன நடக்கும்? நீட்டு எழுதி இப்போதைக்கு நீட்டு முடிவுகள், தேர்வு முடிவுகள்லாம் வெளியே வந்து விட்டது. அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல் காரியமாக மருத்துவ அட்மிஷன், மருத்துவ கல்வி அமைச்சகத்தினுடைய சேர்க்கை நடைபெறும். ஓகே சார். அது நடைபெற்றிருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே ஆயுஷ் அமைப்புகளுக்கான அந்த சேர்க்கையும் ஆரம்பித்து விடும். இதில் 2 விதமான சேர்க்கை முறைகள் இருக்குது. ஒன்று மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய AACCC அப்படிம்பாங்க, ஆயுஷ் அட்மிஷன்ஸ் சென்ட்ரல் கவுன்சிலிங் கமிட்டி. இவங்க தான் வந்து நமது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஆயுஷ் துறை கல்லூரிகளுக்கும் இந்த சென்ட்ரல் கவுன்சிலிங் சொல்லுவாங்க, மத்திய கவுன்சிலிங் சொல்லுவாங்க. அதன் மூலமாக மாணவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புகிற ஒரு முறை. நமது தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் மத்திய அரசாங்கத்தின் ஒரு நிறுவனம் என்பதால் இந்த நிறுவனத்தில் BSMS கோர்ஸ் சமீபத்தில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஒரு வருடத்திற்கு 60 மாணவர்களை சேர்க்கிறோம். இந்த 60 மாணவர்களையும் அட்மிஷன் சேர்க்கைக்கு தேர்வு செய்து அனுப்பிக்கிற ஒரு கமிட்டி வந்ததுன்னா இந்த AACCC. இது ஆயுஷ் அமைச்சரின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி. அந்த கமிட்டி நமக்கு தேர்வு செய்து அனுப்புவார்கள். நமது தமிழகத்தில் வந்து ஒரு டைரக்டர் இயக்குநரகம் இருக்கிறது. அந்த இயக்குநரகம் மூலமாக ஒரு செலெக்ஷன் கமிட்டி, தேர்வுக்குழு அமைக்கப்பட்டு அந்த தேர்வுக்குழு மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கல்லூரிகளுக்கு சேர்க்கைக்குண்டான விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு அதன் மூலமாக ஒரு மெரிட் லிஸ்ட் தயார் செய்யப்பட்டு அதன் மூலமாக கவுன்சிலிங் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளுக்கும் அட்மிஷன் அளிக்கிறது. இந்த மெரிட் வந்து எதன் அடிப்படையில் சார்? நீட் மார்க் அடிப்படையில் தான் மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. ஓகே ஓகே. ஆமாம், நீட்டில் வந்து பொது பிரிவினர், அதாவது ரிசர்வேஷன் பாலிசி படி பொது பிரிவினர் நீட்டில் வந்து
சதவீதம் விழுக்காடுகளுக்கு மேல் இருக்கக்கூடியவர்களும் மற்ற பிரிவினர் வந்து 45% மேலும் மார்க் எடுத்திருக்கணும். ஓகே சார். இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இதில் இருந்து ஒரு விலக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா பொது பிரிவினருக்கு 45%, மற்ற பிரிவினருக்கு 40%ன்னு ஒரு இது தேர்ச்சி வச்சிருக்கிறாங்க. இது வந்து அரசாங்கத்தின் வழிகாட்டுதல் மூலமாக தான் இது நடந்துகிட்டு இருக்குது. சேர்க்கை அந்த மெரிட் லிஸ்ட் மூலமாக தமிழக அரசு என்ற நம்ம தமிழகத்தில் வழக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரிசர்வேஷன் பாலிசி மூலமாக மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்தந்த கல்லூரிக்கு அனுப்பப்படுகிறார்கள். நமது நிறுவனத்தை பொறுத்தளவில் மத்திய அரசாங்கத்தின் அந்த தேர்வுக்குழு அமைப்பின் மூலமாக தான் நம்ம மாணவர்கள் நம்ம சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஓகே சார். ஒரு நேயர் வந்து சென்னையிலேருந்து ராகுல் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அவர் 10வது தான் படிக்கிறாராம். இப்போ இருந்தே அவருக்கு சித்த மருத்துவம் படிக்கும் மேலே விருப்பம் இருக்கா? அவர் எப்படி இப்போ இருந்தே தயாராகணும் இந்த படிப்புக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம், எல்லாரும் சொல்கிற மூலமாக இந்த படிப்பு படிக்கணும்னா நீட்டில் நம்ம வந்து நல்ல மார்க் எடுக்கணும். நல்ல மார்க் எடுத்து அவர்கள் விரும்பிய கல்லூரியை தேர்ந்தெடுத்து சேர்ந்து கொள்ளலாம். இப்போதைக்கு அவருடைய முழு கவனமும் அவருடைய பள்ளி பாடப்பிரிவில் அதிக விதமான மதிப்பெண்கள், அந்த அறிவியல் பாடங்களை நன்றாக படித்து நீட்டில் நல்லா தேர்ச்சி பெற்று வந்தால் அவர்கள் விரும்பிய கல்லூரியை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ஓகே சார். இந்த சித்த மருத்துவ படிப்பில் மூலிகைகளுக்கும் நிறைய பங்கு இருக்கு. கண்டிப்பாக. எவ்வளோ பங்கு வைக்குது சார் அது? இல்லை, எவ்வளோ பங்குன்னு சொல்ல முடியாது. நான் அதாவது வேறுபாறு தலைபாறு மெல்ல மெல்ல மிஞ்சினக்கள் பற்பம் செந்திர பாறைன்னு ஒரு அடிப்படை ஒரு ஒரு பாட்டு இருக்குது சித்த மருத்துவத்தில். என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு நோய் வந்துச்சுன்னா சித்த மருத்துவர்கள் எப்படி அந்த நோயை அணுகணும், அதுக்கு மருத்துவ முறை எப்படி பண்ணணுங்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை தான் இந்த இது. முதல்ல வந்து வேறுனா மூலிகைத்தினுடைய வேரை கொடுத்து, அதாவது மூலிகைகளை வைத்து மருத்துவம் செஞ்சுப்பாரு. ஓகே, அதில் அடங்கிடுச்சுன்னா குறுக்கிட்டு மன்னிக்கணும். ஒரு காலர் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்காங்களா? பேசலாம் சார். நேரு வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், நான் பிரசாத் பேசுகிறேன் சென்னையிலேருந்து. நல்லா சார், உங்கள் சந்தேகம் என்ன கேட்கலாம் சார்? சார், ஃபியூச்சரில் இப்போ சித்தா ஸ்டடீஸில் வேறு என்னென்னலாம் ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார்? இப்போ இருக்கிறத விட அதாவது சர்ஜரி வைஸ் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை அட்வான்ஸ்டாக வேறு ஏதாவது ஸ்டடீஸ் ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. நல்லா சார், இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், சார் பதில் சொல்லுவாங்க சார். முதல்ல அவருக்குள்ள பதிலை சொல்லிடுவோம். நிச்சயமா சார். பிஎஸ்எம்எஸ் அதுதானே வந்து பட்டப்படிப்பு முறை. அதுக்கு வந்து விளக்கம் பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி. இது 5 ஆண்டுகால படிப்பு. இது முடித்த பிறகு நமது சித்த மருத்துவத்திலேயே தற்சமயம் 8 பாடப்பிரிவுகளில் மேல் படிப்பு இருக்கிறது. பிஜி. அதுக்கு வந்து எம்டி சித்தா, டாக்டர் ஆஃப் மெடிசின் இன் சித்தா மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் வந்து 8 பிரிவுகள் இருக்குது. 8 பிரிவுங்கும் போது ஒன்று பொது மருத்துவம், அடுத்து குணப்பாடங்கிறது ஃபார்மகாலஜி, அடுத்து வந்து குழந்தை மருத்துவம். என்னுடைய சிறப்பான துறை, அந்த என்னுடைய சிறப்பே குழந்தை மருத்துவத்துறை தான். குழந்தை மருத்துவத்துறை, நோய் நாடல் துறைனா பெத்தாலஜி, டாக்சிகாலஜி, அப்புறம் வந்து வர்ம சித்த மருத்துவத்தினுடைய முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா அதற்கு ஒரு பட்ட மேற்படிப்பே இருக்கிறது. வர்ம மருத்துவத்துறை, புற மருத்துவம், சித்த யோகம். இன்றைக்கி எல்லோரும் உலக யோகா தினத்தை கொண்டாடுகிறார்கள். அதற்கு தனியாக ஒரு மருத்துவ முறை பட்ட மேற்படுத்துறையை வகுத்து அதன் மூலமாக மாணவர்களை தேர்வு செய்கிறார்கள். இது தவிர பிஹெச்டி ஆராய்ச்சி படிப்பும் சித்த மருத்துவத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் வந்து எதிர்காலத்தில் இன்னும் நிறைய என்சிஐஎஸ்எம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அதை வந்து என்னென்னா நம்மளுடைய இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய ஆயுஷ் படிப்புகளுக்கான அந்த ரெகுலேஷன்ஸ் பாடத்திட்டங்களை கண்ட்ரோல் செய்து இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி வகுத்து கட்டக்கூடிய அந்த ஒரு நிறுவனம் ஒரு இதை தவிர இன்னொரு 8 பட்ட மேற்படிகளை அறிவித்திருக்கிறது. அது கெசட்லையும் வந்துடுச்சு. அடுத்து இனிமேல் ஒவ்வொரு கல்லூரியும் ஆரம்பிக்க வேண்டியதான் பாக்கி. அதில் வந்து அறுவை மருத்துவத்துறைக்கென்றே ஒரு 3 பாடப்பிரிவுகள் இருக்குது. ஒன்று ஜென்ரல் சர்ஜரின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து உடல் கூறியல் அனட்டமி பற்றி படிக்கக்கூடிய ஒரு பாடப்பிரிவு இருக்கிறது. அது தவிர சூழ் அண்ட் மகளிர் மருத்துவம்னு சொல்லிட்டு இருக்கு. அது வந்து என்னென்னா நம்ம மாடர்ன் சைடு சொல்லக்கூடிய அலோபதி சைடு சொல்லக்கூடிய ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவத்திற்கு உண்டான அறுவை சிகிச்சை பட்ட மேற்படிப்பு முறைகள் சித்த மருத்துவத்தில் அந்த ஏஜென்ட் என்சிஐஎஸ்எம் என்று சொல்லக்கூடிய அந்த குழுமம் வந்து தயாரித்து வைத்திருக்கிறது. அது கூடிய விரைவில் பழக்கத்துக்கு வந்துவிடும். இது தவிர 5 பாடப்பிரிவுகள் கெசட்டில் அனுமதிக்கப்பட்டு ரெடியாக இருக்குது. அதுவும் அந்தந்த கல்லூரியில் ஆரம்பித்தோம். மொத்தம் ஏற்கனவே 8 சொன்னேன், இன்னொரு 8 சேர்ந்தோன்னா 16 துறைகள் பட்ட மேற்படிப்புக்காக மட்டுமே சித்த மருத்துவத்தில் இருக்குது. இந்த பட்ட மேற்படிப்பு முடிச்சு வரக்கூடிய அளவில்
பிஹெச்டி படிப்பிலும் அந்தந்த துறையில் வளருவதற்குண்டான எதிர்காலம் நன்றாக இருக்கிறது. ஓகே. மற்ற மருத்துவத்துறைகள் எப்படி வளர்ந்துட்டு வருதோ அதே மாதிரி அதுக்கு இணையாக அதை விட மேலே வந்துட்டு நம்ம தமிழர் முறைன்னு சொல்லக்கூடிய இந்த சித்த மருத்துவ முறை வளர்ந்துட்டு இருக்கிறது. நல்லது சார். இன்னொன்று சார், மருத்துவ முறை வளர்ந்துட்டு வருது, அதே நேரத்தில் நம்ம மாணவர்களுக்கு இதை பற்றின விழிப்புணர்வு இருக்கா சித்த மருத்துவ படிப்பு குறித்து? அது விழிப்புணர்வு இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகரிச்சுட்டு வருது. அதுவும் முக்கியமாக சொல்லணும்னா இந்த கோவிட் தொற்றுக்கு அப்புறம் பொதுமக்களிடையே சித்த மருத்துவத்தினுடைய விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது. அந்த சமயத்தில் வந்து தமிழகத்தில் அதுவும் நம்ம தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் ஒரு 4 ஆராய்ச்சிகள் மேற்கொண்டது. ஓகே சார். அந்த ஆராய்ச்சியில் வந்து இந்தியாவிலேயே ஐசியு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் அந்த நம்ம சித்த மருத்துவங்களை கொடுத்து உயிர் செல்லக்கூடிய நிலையை மிகவும் தடுத்து அதிகமான ஆராய்ச்சி கண்டுபிடிச்ச ஒரு முடிவுகளை வெளியிட்ட நிறுவனம் நமது நிறுவனம். சூப்பர் சார். சரிங்களா? ஸோ அப்போ வந்து கோவிட் வந்து எல்லாரும் ஒரு பெரும் தொற்றாக எல்லாரும் நெகட்டிவாக பார்க்கக்கூடிய சமயத்தில் நாம் வந்து அது பாசிட்டிவாக தான் பார்த்தோம். என்னென்னா நம்மளுடைய மருத்துவ முறைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது உலக அளவில். அதுவும் எல்லாருக்கும் பட்டி தொட்டிலாம் போனால் கபசுர குடிநீர் அளவுக்கு தெரியும். அப்போ அது பிரபலம் அடைந்தது. அதுதான் அதுவும் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருந்து அது. சரிங்களா? அதனால் வந்து கோவிட் தொற்று சித்த மருத்துவத்துக்கு ஒரு நல்ல இது கொடுத்துருக்கு. ஆனால் எல்லாரும் கபசுர குடிநீர் தெரியும், ஆனால் அது என்ன மருத்துவ முறைன்னு நிறைய அதுதான் இந்த மாதிரி இதுதான் வந்து சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய என்ன சொல்கிறேன் நெகட்டிவ் சைடுன்னு சொல்லலாம். ஓகே. அதற்காக தானே வந்து விழிப்புணர்வை நாமளும் சரி மற்றவர்களும் சரி நிறைய எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. எதிர்வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக அதற்காக தான் நம்ம நிகழ்ச்சி கண்டிப்பாக நிறைய படிப்புகளை பற்றி பேசணும் அப்படின்றனால தான் சார் நிறைய விஷயங்கள் பேசலாம் சார். ஒரு நேர் இருக்காங்களா? நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் அனுசியா சார், பூந்தோட்டத்துலேருந்து பேசுகிறேன் சார். நல்லதும்மா, உங்கள் சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாம். ஓகே சார். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. என் பொண்ணு பிஎன்ஒஎஸ் யோகா நேச்சுரோபதி படிக்கிறாங்க சார். சரிங்கம்மா. அதை பற்றி எதுவும் சொல்லுங்கள் சார். ஆமாம், அதாவது ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரி பிஎஸ்எம்எஸ் சொன்னோம், ஆயுஷ் மருத்துவத்துறையில் வந்து யோகாவும் இருக்குன்னு சொல்லி சொன்னோம். இந்த பிஎன்ஒய்எஸ்க்கும் மற்ற மருத்துவ முறைகளான பிஎஸ்எம்எஸ் பிஏஎம்எஸ் பிஎம்எஸ்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னா பிஎன்ஒய்எஸ்க்கு வந்து இந்த நீட்டு தேர்வுலேருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது தற்சமயம். இது வரைக்கும் அவங்க நீட்டுக்குள்ளே வரலை. ஆனால் வந்து அவர்கள் கண்டிப்பாக அறிவியல் பாடத்திட்டங்களை பள்ளி மேல்நிலை வகுப்பில் படித்திருக்க வேண்டும். அது கட்டாயம். ஓகே. ஆனால் அவங்களுக்கு டாக்டர்னு வருமா? டாக்டர் வரும். ஓகே ஓகே. அவங்க வந்து என்னென்னா இயற்கை மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு யோக மருத்துவம்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. செங்கல்பட்டில் கூட இப்போ நம்ம தமிழக அரசாங்கம் அதற்கென்று ஒரு பெரிய நிறுவனத்தை நிறுவி இருக்குது. ஒரு கல்லூரி அங்கே வளர்ந்து அது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. பழைய கல்லூரி வந்து அன்பாங்கத்தினுடைய அந்த கேம்பஸில் இருந்துகிட்ருக்கு, வளாகத்தில் இருந்துகிட்ருக்குது. அதுவும் ஒரு நல்ல படிப்பு தான். அதற்கென்று ஒரு எப்படி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தான் இருக்கோ அது மாதிரி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நேச்சுரோபதின்னு சொல்லிட்டு பூனாவில் அதற்குண்டான ஒரு மத்திய கல்வி நிறுவனம் அங்கே ஒன்று இருக்குது. ஸோ அங்கே இதில் முடித்தவங்க அங்கே போய்ட்டு எம்டி பண்ணலாம். டெல்லியில் வந்து மொராஜி தேசாய் யோகா நிறுவனம் சொல்லி ஒன்று இருக்குது. அங்கேயுமே வந்து அவங்க வந்து பட்டமேற்பு படிக்கலாம். ஸோ அதற்கும் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த அரசாங்கம் உலகளவில் அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கு வந்து யோக தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஸோ நேச்சுரோபதி யோகாவுக்குமே ஒரு நல்ல எதிர்காலம், மிகப்பெரிய எதிர்காலம் காத்துக்கொண்டு. நல்லா சார் பேசலாம். இன்னொரு நேர் இருக்காங்க கண்டிப்பாக. அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஓகே சார், இந்த நேரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. நேர்களை இன்றைக்கி நம்ம சித்த மருத்துவ படிப்புகள் குறித்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக சென்னை தாம்பரத்தில் இயங்கி வரக்கூடிய தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தின் பேராசிரியர் டாக்டர் எம் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் வருகியிருந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் நான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நேர்களாகிய நீங்களும் திரையில் தெரியக்கூடிய எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் கேட்கலாம். அதே நேரத்தில் ஒரு QR கோட் கொடுத்துருக்கோம் திரையில், அதை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் கேள்வி கேட்கலாம். நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம நீங்கள் பாடல்கள் குறிப்பிட்டீங்க சார். இதில் சித்த மருத்துவத்தில் வந்து சித்தர்களுடைய பாடல்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஃபுல்லாகவே பாட்டாகவே இருக்குமா? ஏன்னா ஹோமியோபதின்னு நினைக்கிறேன் சார், அதில் வந்து ஸ்லோகங்கள் இருக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி இதுலேயும் பாட்டாகவே இருக்குமா? அது மனப்பாடம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குமா மாணவர்களுக்கு? என்ன மாதிரியான அந்த சிலபஸில் இருக்கும்? உரைநடையும் இருக்குமா? அந்த மாதிரி கேட்குறேன் சார். ஓகே, அருமையான கேள்வி. எல்லோருக்கும் தோன்றக்கூடிய ஒரு சந்தேகம் இது. அதாவது சித்த மருத்துவம் அப்படிங்கும்போது வந்தோன்னா சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு மருத்துவ முறை தான் சித்த மருத்துவம். அவர்கள் அந்த காலத்தில் குருகுல கல்வி முறை, அதில் வந்து எதுவுமே எழுத்துலாம் எழுதி வைக்கல. ஒரு காலகட்டத்தில் எப்போ வந்து இந்த பேப்பர்லாம் வர ஆரம்பிச்சதோ இதில் அதாவது வந்து என்னென்னா ஓலைச்சுவடிகளை எழுதி வைத்தார்கள். தங்களுடைய
பரிச்சார்த்த முறைகள், அவங்களுடைய அனுபவங்களை எல்லாம் எடுத்து வைத்தார்கள். அதுக்குண்டான நோய் குறிகுணங்களை எல்லாம் பாட்டாக தான் எழுதி வைத்தார்கள். சித்த மருத்துவத்தில் சித்தர்களுடைய பாடல்கள் நிறைய இருக்குது. எல்லாமே நோய் வருவதற்குண்டான காரணம் அது எப்படி நாம் நோயை கணிக்கணும், அதுக்குண்டான மருத்துவ முறைகள் என்னெல்லாம் பண்ணணுங்கிற எல்லா வழிமுறைகளையும் வந்து சித்தர்கள் பாட்டாக தான் எழுதி வச்சுருக்கிறாங்க. அதில் மாற்றுக்கருத்து இடமில்லை. ஆனால் தற்போதைய கல்வி திட்டத்தில் வந்து பாட்டும் இருக்கிறது. தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தின் ஒரு நிறுவனம் அப்படிங்கிறதுனால மற்ற மாநிலங்களிலிருந்தும் மாணவர்கள் இங்கே நமக்கு வருகிறார்கள். அவர்களும் சித்த மருத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தமிழை படிக்க வேண்டும். அவர்களுக்கு நம்ம பாட்டுகளை மனப்பாடம் பண்ண சொல்லி தெரிகிறோம். என்ன அப்படின்னா, மனப்பாடம் பண்ணால் ஈஸி ஞாபகத்தில் இருக்கும், இது ஒரு விஷயம். ஆனாலும் வந்து கண்டிப்பாக பாட்டு மூலமாக தான் படிக்கணும் அப்படிங்கிறலாம் எதுவும் இல்லை. தற்போதைய காமனான ஒரு கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜாக மொழியாக இங்கிலீஷ் இருக்குது. நமது நிறுவனத்தில் எல்லா பாடங்களையும் 2 மொழிகளிலுமே கலந்து தான் நம்ம சொல்லி தந்துட்டுருக்கோம். தமிழ் ஆங்கில மொழியாக மொழி தடை கிடையாது. இது ஒரு மருத்துவ முறை, அறிவியல் முறை. அறிவியலுக்கும் மொழிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் ஒரு கூடுதலாக ஒன்று சொல்ல வந்தால், தமிழில் இருக்கக்கூடிய அந்த பாடல்களை நாம் சரியாக புரிந்து நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கொள்வதற்கு பாடல்கள் மிகவும் துணை புரியுது. பட் அடிப்படை கருத்துக்களை படித்து ஒருத்தர் பிஎஸ்எம்எஸ் படித்து முடித்து ஒரு சித்த மருத்துவராக வருவதற்கு வேண்டிய வழிமுறைகளை வந்து சொல்லித்தருவதற்கு வேண்டிய பாடத்திட்டங்கள் இருக்குது. அதில் பாட்டு தான் படிக்கணும்லாம் கட்டாயம் இல்லை. பட் பாட்டு படித்தால், அந்த எல்லா செயல்களையும் படித்தால் வந்து நம்மளுடைய அறிவு நிச்சயமாக வேறு மாதிரி தான் இருக்கும், வேறு லெவலில் தான் இருக்கும். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொழி ஒரு தடையல்ல. நல்லது சார். ஒரு நேரம் வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்காங்க, வணக்கம் ஐயா, என் பெயர் சரத் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க சார். அவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, தனியார் கல்லூரியில் சித்த மருத்துவம் படித்தா அரசு மருத்துவமனையில் சித்த மருத்துவராக பணியாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வேலைவாய்ப்புகள் பற்றிய தகவல்களையும் சொல்லுங்கய்யா அப்படின்னு தமிழில் அருமையாக கேட்டிருக்காங்க. ரொம்ப நன்றி. அதாவது கல்லூரி தான் இந்த ஒரு நம்மளுடைய இந்த கல்வி முறை அப்படிங்கிறத நான் ஒரு சிறிய விளக்கத்து மூலம் சொல்கிறேன். அப்படின்னா அவருக்கு இந்த பதில் நல்லாவே கிடைக்கும். அரசாங்க கல்லூரியோ அல்லது தனியார் கல்லூரிகளோ எல்லோருமே வந்து 2 விதமான அனுமதி பெற்று தான் கல்லூரி நடத்த முடியும். ஒன்று நான் ஏற்கனவே சொன்னேன், NCISM சொல்லிட்டு நேஷனல் கமிஷன் ஃபார் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின் அப்படின்னு சொல்லிட்டு புதுடெல்லியில் ஒரு அமைப்பு இருக்குது. அது ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு ஒவ்வொரு கல்லூரியில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை, பாடத்திட்டங்களை, ஆசிரியருடைய அவர்களுடைய தரவுகளை எல்லாம் தரவு செய்து அதுக்கப்புறம் தான் அனுமதி கொடுக்குறாங்க. இது மட்டுமல்ல, இவர்களுக்கு அந்த பிஎஸ்எம்எஸ் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்கக்கூடியது நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் தான் அந்த பட்டத்தையும் நமக்கு தருகிறது. அதனால் வந்து இந்த பட்டம் படித்தவர்கள், அது அரசு கல்லூரியோ அல்லது தனியார் கல்லூரியோ முடித்தவர்கள் MRB மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இப்போதைக்கு இருக்குது. அவர்கள் தான் வந்து தமிழக அரசாங்க மருத்துவமனைகளில் வேலைக்கு பணியமர்த்தம் செய்யக்கூடிய அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த MRB நடத்தக்கூடிய தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் கண்டிப்பாக அரசாங்க வேலையில் சேரலாம். இது அரசாங்க வேலை வர வேண்டிய வழிமுறையை நான் சொல்லியிருக்கேன். இது தவிர வேறு வழிமுறைகள் வேறு போனோம் அப்படின்னா இது வந்து ஒரு தொழிற்கல்வி. அதனால் வந்து அவர்களுடைய சொந்த மருத்துவமனைகளையோ இல்லாட்டி ஆலோசனைகளையோ செய்து கொள்ளலாம். இல்லை ஏதாவது ஒரு மருத்துவமனையில் மருத்துவ அதிகாரியாகவோ இல்லாட்டி கன்சல்டண்டாகவோ பணியாற்றலாம். அது தவிர ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசாங்க மருத்துவமனையில் பணிக்கமரலாம், இல்லை அரசாங்க கல்லூரியில் ஆசிரியராக போகலாம். நமது தேசிய சித்த மருத்துவத்தில் ஆசிரியராக வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது தவிர எப்படி மத்திய அரசாங்கம் கல்விக்கென்று நேஷனல் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிருக்காங்களோ அதே போல் ஆராய்ச்சிக்கென்று ஒவ்வொரு மருத்துவத்துறைக்கும் ஒரு குழுமத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அது CCRS அப்படின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நமது சென்னையில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. அதில் வந்து ஆராய்ச்சி அலுவலராக பதவியில் நாம் சேர முடியும். அதற்கும் இந்த மருத்துவ முறை அடிப்படை கல்வி தகுதியாக இருக்குது. அதாவது MD படிச்சிருக்கணும். அதுக்கு அது மாதிரி கல்லூரியில் சேரணும் அப்படின்னா அவர்களும் வந்து ஆசிரியராக சேரணும்னா MD படிச்சிருக்கணும். BSMS படிச்சிருந்த அரசாங்க மருத்துவமனைகளிலோ தனியார் மருத்துவமனைகளிலோ மருத்துவராக சேர்ந்து பணியாற்றலாம். இது தவிர பல ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இருக்குது. அதில் வந்து ரிசர்ச் அசோசியேட்டாகவோ இல்லை ரிசர்ச் ஆஃபீஸராகவோ நம்ம பண்ணிட்டு போகலாம்.
அது தவிர மத்திய அரசாங்கத்தின் சிஜிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸு, அதுலேயும் வந்து சித்த மருத்துவத்தினுடைய நிலையங்கள் இருக்குது. அங்கேயும் சித்த மருத்துவராக பணியாற்றலாம். இஎஸ்ஐயில் வந்து சித்த மருத்துவராக பணியாற்றலாம். பிஎஸ்எம்எஸ் முடித்தவர்கள் இப்போதைக்கு தற்சமயம் அந்த ஒரு இன்னொரு வேலைக்கு தகுதியாக ஆக்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா எஃப்எஸ்எஸ்ஐன்னு சொல்லுவாங்க, ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அப்படிங்கிறதுக்கு, அதற்கும் அவர்கள் பணிக்கு செல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய உணவகங்களில் இருக்கக்கூடிய அந்த இதில் இருக்கக்கூடிய களவு இதில் ஆராய்ச்சி செஞ்சு அதனுடைய கலப்படத்தை தெரிந்து கொள்வதற்கும் இந்த இது வந்து ஒரு அடிப்படை தகுதியாக இருக்கிறது. இது போல நிறைய, அதாவது கொட்டி கிடக்கு. ஆமாம், பட்ட மேற்படிப்பு அவர்கள் எதை தேர்ந்தெடுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி மாறி அவர்கள் வேலைவாய்ப்பு செய்யலாம். இல்லை பிஎஸ்எம்எஸ் முடிச்சுட்டு வேறு மருத்துவ அடிப்படை கல்விகள் நிறைய இருக்குது. அனாட்டமி, எம்எஸ்சி அனாட்டமி, எம்எஸ்சி ஃபிசியாலஜி, இதை மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது. அங்கேயும் போகலாம். அதன் மூலமாக அவர்கள் பிஹெச்டி பெற்று நிறைய மாணவர்கள் இப்போது வெளிநாட்டில் வேலையில் பல நிறுவனங்களில் அமர்ந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம மத்திய அரசாங்கம் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் சேர் அமைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு செஞ்சுட்ருக்குது. அங்கெல்லாம் நம்ம போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இன்னொரு தகவல் உங்களுக்கு என்னென்னா, சித்த மருத்துவம் நம்ம இந்தியா தவிர இலங்கையிலும் 2 பல்கலைக்கழகங்களில் சித்த மருத்துவத்துறை இருக்குது. ஸோ உலகளவில் சித்த மருத்துவத்துக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம பேசுகிறது மக்களிடையே விழிப்புணர்வு இப்போதான் அதிகரிச்சுட்டு வருது. ஓகே, வருங்காலத்தில் நிச்சயமாக நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இன்னொரு விஷயம் சார், இந்த சித்த மருத்துவம் வந்து ஒரு தத்துவம் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னா, நீங்கள் சொல்லுவீங்க உடலே மருந்தகம் அப்படின்னு சொல்கிறீங்க. உணவே மருந்தகம். மற்ற மருத்துவத்தில் இல்லாத ஒன்று இதில் இந்த தத்துவம் எப்படி இருக்குது, எப்படி ஆழமாக நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க மாணவர்களுக்கு? ஆமாம், அதாவது வந்து என்னென்னா, எல்லா மருத்துவ முறையும் உணவை சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அந்த உணவின் மூலமாகவே மருந்துகளை, நோய்க்குண்டான மருந்துகளை நம்ம செய்வதற்குண்டான இது இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், திரிதோட சமப்பொருட்கள்னு சொல்லி ஒன்று இருக்குது. நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வந்து மிளகு, ஜீரகம், ஓமம் இதெல்லாம் வந்து அந்த இதில் வச்சுருப்பாங்க. அது வந்து சமையலுக்கு பயன்படக்கூடிய ஒரு மருந்து தான். ஆனால் வந்து அதுவே வந்து மிகப்பெரிய மருந்தாக உணவில் மூலம், இப்போ வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்ல இருந்தால், சளி பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்குவோம். நம்ம உடனே வந்து வீட்டில் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, மிளகு எடுத்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. இல்லை தூதுவளைய குடிநீர் வச்சு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. இல்லை குடிநீர் சூப்பை வச்சு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. இல்லை இந்த திருதோட பொருட்களை, ஒரு 8 விதமான பொருட்களை, ஜீரகம், ஏலம், இதெல்லாம் வந்து ரசம் வச்சு சாப்பிட்டாலே வந்து அதெல்லாம் போகலாம். இப்படி இருக்குது. இல்லை வந்து ஒரு சின்ன இது அதிமதுரம்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த அதிமரம் வேற வந்து நம்ம வாயிலிட்டு சுவைத்தாலே வந்து அந்த தொண்டையில் வரக்கூடிய கமரைகள் போகக்கூடிய ஒரு, அதாவது வந்து என்னென்னா, இதற்கண்டு தனியாக மருத்துவம் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம மருந்து பண்ணிக்கலாம். அதுதான் வந்து உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்கிறாங்க. நல்லது சார், பேசலாம். ஒரு நேர் இருக்காங்க சார், சொல்லுங்கள். நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் வணக்கம், என்னோட பேர் சங்கர். சொல்லுங்கள் சார். நான் திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறேன். நல்லது சார். சன்னுக்கு வந்து இப்போ நீட் எழுதியிருக்காரு, இப்போ சித்தா அப்ளை பண்ணணும். சரிங்க சார். அது ஏன்னா போய் அதுக்காக அந்த அரும்பாக்கம் சித்த மருத்துவக் கல்லூரி அந்த மருத்துவமனையிலையும் போய் பார்த்துட்டு வந்தோம். வந்து என்னன்னு பட் சார்ந்தெல்லாம் சில இது கேட்கணும், அது நிறைய குறைகள் இருக்குன்றாங்க. அதாவது இப்போ இந்த ஓஜி சைடெல்லாம் வந்து லேடிஸ் சைடெல்லாம் வந்து சுத்தமாகவே அவங்க சித்தால கொஞ்சம் வீக்குன்றாங்களே, அவங்க டெலிவரிலாம் பார்க்கறது இல்லை, அந்த மாதிரி இதுன்றாங்க. ஸோ இப்போ நம்ம பண்ணும்போது அது ஒரு கம்ப்ளீட் மெடிக்கல் சிஸ்டமா இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அந்த அது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுமா அப்படின்னு. வந்து ரெண்டாவது வந்து இப்போ அவங்களே சில ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஹார்ட் பிளாக் அந்த மாதிரிலாம் வந்தா நாங்கள் கேஎம்சி அனுப்பிச்சிருவோம் அந்த மாதிரின்ட்டு. ஸோ அப்படி சித்த மருத்துவத்துல வந்து உங்களுக்கு நம்ம கம்ப்ளீட்டா கியூர் பண்ணுமா, அது ஒரு கம்ப்ளீட் மெடிக்கல் சிஸ்டம். என்ன டெலிவரி பாக்குறது இல்ல, இப்ப ஹார்ட் பிளாக்னா அவங்க வந்து அனுப்பிடுறாங்க. அதே மாதிரி இந்த மெடிசனோட ஸ்டாண்டர்டைசேஷன் வந்து கொஞ்சம் முன்ன இருக்கும் வந்து இப்ப அப்படின்றாங்க. மற்ற இப்ப நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெயில தயார் பண்ண சொன்னா பல தனியார் நிறுவனங்கள் வந்து பாம் ஆயில தயார் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு. இது வந்து மானிட்டர் பண்றதுக்கு சரியான இது இல்லை அப்படின்னு. ஏன்னா இது தெரிஞ்சாதான் வந்து நம்ம பையனை வந்து சேர்க்க முடியும். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல சார், உங்களுடைய கேள்வி புரிஞ்சது. எல்லா மருத்துவத்திலையும் நிறைகளும் இருக்கும், குறைகளும் இருக்கும். அதை மேம்படுத்திட்டு நிறைய மருத்துவமனைகள் இன்னும் வந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி தான் நம்மளுடைய சித்த மருத்துவ முறையும். இருந்தாலும் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கான பதிலை நம்ம சார் சொல்லுவாங்க சார். அதாவது நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒவ்வொரு மருத்துவத்திற்கும் ஒரு லிமிட் இருக்குது. சித்த மருத்துவத்துக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அது மாதிரி ஆங்கில வழி மருத்துவத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. சரிங்களா? ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம ஒற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அறிவியல் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறதோ அந்த அளவுக்கு
நாம் நம் உடலை விட்டு உயிர் செல்லக்கூடியதை பிரித்து உள்ளுக்குள்ளே உயிரை பாதுகாப்பதற்கு வேண்டிய அளவுக்கு அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. அதில் வந்து இந்த அலோபதி மருத்துவ முறை, ஆங்கில மருத்துவ முறை எங்கேயோ சென்றுட்டாங்க. ஸோ இப்போ ஹார்ட் பிளாக் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல வந்து சித்த மருத்துவமா ஆங்கில மருத்துவமாங்கிறதெல்லாம் இல்லை. நமக்கு அந்த இடத்துல வந்து அவருடைய உயிர் தான் முக்கியம். அந்த உயிரை பிடித்து வைப்பதற்கு வேண்டிய எல்லா அறிவியல் தொழில்நுட்பங்களும் வந்து அந்த மருத்துவ முறையில் இருக்குது. நாம் அதனால தான் வந்து அவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதற்காக வந்து இப்போ அதே ஒரு நோயாளி இருக்குது, அவருடைய அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவர் மீண்டும் வந்துட்டார் அப்படின்னா அடுத்து அந்த அடைப்பின் மூலமாக அந்த ஒரு ஹார்ட் பிளாக் சொல்லியிருக்காங்களே அந்த அடைப்பின் மூலமாக வரக்கூடிய பிற இதை வந்து தடுப்பதற்கு வேண்டிய மருந்துகள் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த அக்யூட் எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு அவசரகால மருத்துவ முறை வந்து அறிவியல் அவங்ககிட்ட நிறைய வளர்ந்துருக்கிறதுனால நம்மக்கிட்ட இல்லைங்கிறது அந்த ட்ரைனிங் தான் இல்லையே தவிர அதற்காக நம்மகிட்ட படிக்கக்கூடிய அதாவது சித்த மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து முதல் உதவி செய்வதற்கு என்னென்ன தகுதிகள்லாம் வேணுமோ எப்படி பண்ணணுமோ அந்த தொழில்நுட்ப முறைகளை நம்ம சொல்லி கொடுத்துட்றோம். அதுக்கு மேலே போகிறதுக்கு வேண்டிய வசதிகள் அந்த கருவிகள் எல்லாமே வந்து ஆங்கில மருத்துவமனையில் தான் இருக்குது. அதனால தான் அவங்க அதை ரெஃபர் பண்ண சொல்கிறாங்க. அதை இயக்குவதற்கோ இதற்கோ வேண்டிய வழிமுறைகள் இந்த மருத்துவமனையில் இல்லை. அதனால தான் நம்ம அது பண்ணுறதில்லை. ஓகே சார். இப்போ வந்து என்னென்னா இன்டகிரேட்டட் மெடிசின் ஒரு கான்செப்ட் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்துட்டு இருக்குது. அப்படி வரக்கூடிய சமயத்தில் நம்மளுடைய சித்த மருத்துவக் கல்லூரிகளும் சரி இல்லை ஆங்கில மருத்துவக் கல்லூரிகளும் சரி சித்த மருத்துவம் இரண்டும் ஒருங்கிணைந்து செயலாற்றக்கூடிய நிலை வரும்பொழுது இவர் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கும். சித்த மருத்துவத்தில் வந்து அவர் இன்னொன்று முக்கியமாக சொன்னார், என்ன அப்படின்னா டெலிவரிலாம் பார்க்குறதில்ல அப்படின்னு. அந்த காலத்தில் எல்லா டெலிவரியும் வீட்டில் பாட்டிமார் தான் பார்த்துட்டுருக்குறாங்க. சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா அரசாங்கம் வந்து ஒரு சட்டம் இருக்குது, எந்த டெலிவரியும் எந்த பிரசவமும் வீட்டில் நடக்கக்கூடாது, மருத்துவமனையில் தான் நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்தை அதுவும் தமிழகத்தில் அந்த சட்டம் மிகவும் ஆணித்தரமாக பின்பற்றப்படுகிறது. அதுதான் காரணமே தவிர ஒரு இல்லை. அதற்காக வந்து ஒரு இயற்கையான பிரசவித்தல் முறை நாம் அங்கே சொல்லி தந்துட்டு இருக்கிறோம். அதுக்காக வேண்டிய மருத்துவர்களுக்கு சித்த மருத்துவ பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வேண்டிய பயிற்சிகளை ஆங்கில மருத்துவ கல்லூரி மூலமாக நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் நிறைய வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்கிறோம். மாணவர்களும் அதில் பயிற்சி பெறுறாங்க. எப்போ வந்து இந்த ஒருங்கிணைப்பு நிகழ்கிறதோ அன்றைக்கு நேயர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். நிச்சயமா சார். அடுத்த நேயர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம் சார். அடுத்த நேயர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் சுமதிங்க சார், ஃப்ரம் எடப்பாடிங்க. நல்லதுமா, உங்கள் சந்தேகம் என்ன சார்கிட்ட கேட்கலாம். சார் பிஎன்ஓஎஸோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் சொல்லுங்க சார். என்ன படிப்புமா கேட்டீங்க? பிஎன்ஓஎஸ். ஓகேம்மா, அந்த படிப்போட அதுக்கு ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குங்க சார், இல்லை வேலை வாய்ப்பு அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க சார். ஓகேம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கான பதிலை சார் சொல்லுவாங்க. நேரோட கேள்விக்கும் பதில் சொல்லலாம். அதில் எனக்கும் ஒரு கேள்வி இருக்காது சொல்லுங்கள். என்னென்னா இந்த சித்த மருத்துவத்தில் மேற்படிப்பில் இப்போ எம்டிஎஸ் படிக்கும் போதுட்டு ஆராய்ச்சிகளுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது? குறிப்பாக வந்துட்டு புதிய மூலிகைகள் கண்டுபிடிக்கிறது, ஏற்கனவே கூடிய பாரம்பரிய மருத்துவ முறைகளை வந்து நவீனப்படுத்துறதுக்கு எவ்வளவு இந்த ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அது குறித்த தகவல் சொல்லுங்கள். அதாவது எல்லாருமே நினைக்கக்கூடியதாக சித்த மருத்துவத்தில் ஆராய்ச்சி வந்து இல்லை, எல்லாமே வந்து அவங்க அறிவியல் பூர்வமாக எதுவும் பண்ணலை, எல்லாமே வந்து இது அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுகிறது உண்மைதான். அதுக்கு மாற்று கருத்து நான் சொல்ல வேண்டும் என்றால் நமது நிறுவனத்திலும் சரி பல ஆராய்ச்சி மருத்துவ நிறுவனங்களும் சரி இதற்குண்டான ஆராய்ச்சிகள் நிறைய நடந்துட்டு இருக்குது. பல தரப்பட்ட ஆராய்ச்சிகள் நடந்துட்டு தான் இருக்குது. மூலிகையை வந்து புதுசாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மூலிகை இந்தந்த நோய்க்கு உதாரணத்துக்கு காமாலைக்கு கீழாநெல்லி அப்படிங்கிறது வந்து எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அந்த காமாலைக்கு கீழாநெல்லி எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிற அந்த அறிவியல் தரவு இருக்கு இல்லையா, அந்த தரவு செய்வதற்கு இப்போ நாம் சித்த மருத்துவர்களாகிய நாங்கள்லாம் வந்து பணியாற்றிட்டு இருக்கிறோம். நான் மக்களுக்கு எல்லாருக்கும் புரியணுக்காக இந்த ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டேன். அதில் வந்து என்னென்னா அந்த கீழாநெல்லிங்கிற அந்த ஒரு சின்ன செடியில் என்னென்ன ஃபைட்டோகெமிக்கல்ஸ் என்னென்ன வேதிப்பொருட்கள் இருக்குது, அந்த வேதிப்பொருள் வந்து எப்படி காமாலை உண்டாக்கக்கூடிய அந்த கிருமியை கொள்கிறது, அதை எப்படி தடுக்கிறது, நோய் பராமல் தடுக்கிறதுங்கிறத அந்த ஆராய்ச்சிகள்லாம் வந்து நாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் வந்து இந்த ஆராய்ச்சித்துறை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்குண்டான வழிமுறைகள்லாம் நம்ம இதில் இருக்குது. சித்த மருத்துவ நிறுவனத்தில் அதுக்குண்டான கட்டுப்பாடுகள் ஐஇசி, இன்ஸ்டியூஷனல் எத்திக்கல் கமிட்டி, இன்ஸ்டியூஷனல் அனிமல் எத்திக்கல் கமிட்டி, அதாவது விலங்குகளுக்கு கொடுத்து பரிசோதனை எலிகளுக்கெல்லாம் கொடுத்து மருந்து அதனுடைய குணப்படுத்தும் தன்மையை அளவை அதனுடைய எதிர் விளைவுகளெல்லாம் கணிக்கக்கூடிய பல ஆராய்ச்சிகள் நடந்துட்டு தான் இருக்குது. இன்னும் ஆராய்ச்சிகள் பெரிய லெவலில் நடக்கவும் செய்ய வேண்டும். அதெல்லாம் நடந்து வரும்போது இதனுடைய அறிவியல் பூர்வமானது நிச்சயிக்கப்படும்.
ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறோம். நாம் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, சிரட்டை இருக்கு இல்லையா, தேங்காயினுடைய இந்த ஓடு, அதில் இருந்து ஒரு எண்ணெய் எடுக்கிறா இருந்தால் எண்ணெய் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருந்தால் நம்ம எண்ணெய் எடுக்க முடியும். தேங்காயினுடைய அந்த பருப்புலேருந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துகிறோம். ஆனால் தேங்காயினோட ஓட்டில் இருந்துமே எண்ணெய் எடுக்க முடியும்னா அதில் இருந்து சித்த மருத்துவம் ஒரு மருந்து செய்முறை செஞ்சுருக்குது. அதுலேருந்து எண்ணெய் எடுக்கக்கூடிய முறை. ஓடுங்கிறதே காஞ்சி போன ஒரு விஷயம், அதுலேருந்து ஒரு எண்ணெய் எடுக்கணுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அந்த அளவுக்கு அறிவியல் தொழில்நுட்பம் அந்த சித்த மருத்துவ முறையில் இருக்கு. இல்லை ஏற்கனவே இருக்கு. அது எப்படிங்கிறத நாம் புரிஞ்சு அறிவியல் கருத்துக்களோடு ஒப்பிட்டு நம்ம பண்ணணும். சரிங்களா? இது ஒன்று. ஏற்கனவே ஒரு நேயர் சொல்லி இந்த BNYS பற்றி கேட்டிருந்தாங்க. BNYSக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். BNYSக்கும் எதிர்காலம் நன்றாக இருக்கிறது. மேற்படிப்புக்கு வந்து பூனேலையும் இருக்குது, டெல்லியிலையும் வந்து மொரார்ஜி தேசாய் இருக்குது. அது தவிர நம்ம மோடி அரசாங்கம் யோகாத்திற்கு நேச்சுரோபதிக்கு எல்லாமே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழக அரசாங்கமும் நிறைய பண்ணிகிட்டு இருக்குது. அதான் சொன்னேன், செங்கல்பட்டில் ஒரு பெரிய நிறுவனத்தை நிறுவி அவங்க அது மூலமாக நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி எல்லா மத்திய அரசாங்கமும் சரி தமிழக அரசாங்கமும் சரி பாரம்பரிய மருத்துவ முறை வளர்ப்பதில் அதீத பிரயத்தனப்பட்டு திட்டங்களை கொண்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்கிறார்கள். ஆராய்ச்சிக்கு வேண்டிய வசதிகளும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதனுடைய மருந்துகளை அறிவியல் பூர்வ நிரூபிப்பதற்கும் வேண்டிய எல்லா தரவுகளையும் அவர்கள் எல்லா வசதிகளையும் பணம் விஷயங்களையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, இன்னும் அந்த வழங்கக்கூடிய நிதியினுடைய அளவு இன்னும் அதிகப்படுத்தி தர வேண்டும். அவ்வளோ அது உங்கள் கோரிக்கையாக இருக்குது. நம்ம மாலை முரசத்தில் கண்டிப்பாக. நல்லது சார். ஒரு நேர் வந்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக கேட்டிருக்காங்க. வணக்கம், எம் தரணி ஃப்ரம் ஈரோடுலேருந்து. இன்றைய உலகம் தொழில்நுட்ப அடிப்படையிலான மருத்துவத்திற்கு செல்லும் நிலையில் சித்த மருத்துவம் இதற்காக எப்படி தயாராகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம சித்த மருத்துவ முறையில் வந்து என்னென்னா, மருந்துகள், உள் மருந்துகள் வெளி மருந்துகள் 2 இதாக பிரிக்கிறாங்க. உள் மருந்துகள் வந்து 32 வகையாக சொல்லியிருக்கிறாங்க. வெளி மருந்துகள் 32 வகையாக இருக்குது. இல்லை ஒரு சின்ன கருத்தை நான் சொல்லணும். உள் மருந்துகள் 32ல் நம்ம அந்த எக்ஸ்பைரி டேட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒவ்வொரு மருந்துக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு மருந்துகளுக்கும் எக்ஸ்பைரி காலகட்டம் இருக்கிறது. குடிநீர், சுரசம், சாறு, உட்களி, அடை, மாத்திரை, தேனூரல், தைலம், பற்பம், செந்தூரம், கட்டுக்கலங்கள்லாம் இருக்குது. இல்லை இந்த குடிநீருங்கிறதுக்கு வந்து அதனுடைய ஆயுட்காலம் வந்து 3 மணி நேரம். அதே சமயம் கட்டுக்கலங்கு அப்படிங்கிற அந்த மருத்துவ முறைகளுக்கு ஆயுட்காலம்ங்கிறது 500 ஆண்டுகள். இன்றைக்கு நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டு 500 ஆண்டு காலம் வரைக்கும் அந்த மருந்தாக பயன்படுத்தலாம். அப்போ இதுலேருந்தே தெரியுது நாம் எந்த அளவுக்கு அறிவியல் தொழில்நுட்பத்தில் வளர்ந்துருக்குறோம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ நாம் அதனுடைய அறிவியல் தொழில்நுட்ப பின்புலத்தை தான் நாம் வந்து நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோமே தவிர அறிவியல் சித்த மருத்துவ அறிவியல் கண்டிப்பாக இருக்கிறது. சரிங்களா? அதனால் வந்து பொதுமக்கள் இது வந்து அறிவியல் தொழில்நுட்பம் மற்றது அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று வந்து என்னென்னா, எல்லாருமே நீங்கள் குடிநீர் கொடுக்கணும், நாங்கள் அதை கொதிக்க வச்சு காய வச்சு குடிக்கிறதுக்கு லேட் ஆகிடும், அதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக வேணுங்கிறதுக்கு மாதிரி அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த குடிநீரை டீஹைட்ரேட்டட் பவுடராக ஆக்கி அந்த பவுடரை வந்து நீங்கள் ஒரு வெந்நில கலந்து குடிச்சிட்டு போய்க்கக்கூடிய ரொம்ப ஒரு 2-3 நிமிடங்களில் தயாரிக்கக்கூடிய அளவுக்குலாம் வந்து அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம பண்ணிக்கிட்டோம். என்னுடைய ஆராய்ச்சி வந்து மாதுளை மணப்பாகு அப்படிங்கிற ஒரு மருந்து. அந்த மாதுளை மணப்பாகு வந்து ஒரு சிரப் ஃபார்மில் இருக்கும். அந்த சிரப் ஃபார்மே வந்து இப்போ நாம் எப்படி கொண்டு வரலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அது நடைமுறையில் சாத்தியமாக இருக்குது. என்னென்னா, பசங்க சாப்பிடக்கூடிய சாக்லேட்டாக மாற்றி அந்த மருந்து சாக்லேட் மாதிரி நம்ம கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மருந்துகளை மாற்றக்கூடிய ஆராய்ச்சிகள் நிறைய நடந்துகிட்டு இருக்குது, மாற்றி கொண்டு இருக்கிறோம். தைலத்தை வந்து மேலே பூசக்கூடிய ஒரு ஆயின்மெண்ட்டாக மாற்றக்கூடிய தொழில்நுட்பம். அதாவது என்னென்னா, அந்த மருத்துவ தெரப்பட்டிக் எஃபிகசி குறையாமல் அதே சமயம் பொதுமக்கள் ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய அளவில் மாத்திரை அளவிலோ கேப்சூல் அளவிலோ எந்த மாதிரி நம்ம மாற்றி கொடுக்குற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். இன்னும் இதனுடைய வளர்ச்சி வரும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளப்பரியதாக இருக்கும். அதனால் வந்து பொதுமக்கள் அதை நினச்சி எதுவும் சந்தேகப்பட வேண்டாம். நல்ல சார். இன்னும் ஒரு நேர் இருக்காங்க இனிப்பில், அவங்ககிட்ட பேசலாம் சார். நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் வணக்கம் சார், திருவண்ணாமலையிலேருந்து ராம்மோகன். நல்லது ராம்மோகன், உங்களுடைய சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாம்? என்னோட பொண்ணு வந்து இங்கிலீஷ் மீடியத்திலே படிச்சிருக்காங்க +2 வரைக்கும். சித்த மருத்துவம் பெரும்பாலும் தமிழ்ல இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் மீடியம் மீடியம் கேட்கலாம். ஓகே, இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குங்களான்னு கேட்கலாம். இப்போ எத்தனாவது படிக்கிறாங்க? +2 கம்ப்ளீட் சார். ஓகே சார். நீட் எழுதியிருக்காங்களா தெரிஞ்சுக்கலாமா? இணைப்பில் தான் இருக்கீங்க சார்? ஆமாம் சார். ஓகே சார். நீட் எழுதியிருக்காங்களா தெரிஞ்சுக்கலாமா அதை பற்றி? நீட் வந்து 308 சார் மார்க். ஓகே சார் எழுதியிருக்காங்க. ஓகே, ஆனால் இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிருக்காங்க. சித்த மருத்துவம் அப்படிங்கிறது பெரும்பாலும்
அந்த சித்தர் பாடல்கள் தமிழில் இருக்கும், அதை மனப்பாடம் பண்ணால் இங்கிலீஷ் மீடியமில் படிச்சனா கஷ்டமாக இருக்கும், எப்படின்னு கேட்குறீங்க? ஆமாம். ஓகே சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கான சந்தேகத்துக்கு சார் ஒரு நல்ல பதில் சொல்லுவாங்க. அதாவது ஏற்கனவே நம்ம இதுக்கு உண்டான பதிலை சொல்லிட்டோம். சித்த மருத்துவ கல்வி திட்டத்தில் வந்து மொழி ஒரு தடை இல்லை. ஆனால் நம்ம என்ன பெரும்பாலும் என்ன நினைப்பாங்கன்னா மொழி தடை அப்படிங்கிறது ஆங்கிலம் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேர் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்னுடைய பொண்ணு வந்து ஆங்கில மீடியம் படித்தாங்க, தமிழ் வந்து கண்டிப்பாக இதற்கு வந்து என்னென்னா ஒரு இது இருக்குது. நாம் நம்மளுடைய நிறுவனத்தில் வெளி மாநிலத்தினர்கள் படிக்கிறதுக்கூடிய வாய்ப்புகளும் வழங்கியிருக்கிறோம். அவர்களுக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது. அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இந்த பாடத்திட்டத்திலே ஒன்று வருது. என்ன அப்படின்னா, பள்ளி மாணவர்கள் ஒன்று SSLC 10ஆம் வகுப்பிலோ அல்லது 12ஆம் வகுப்பிலோ மொழி பாடத்தில் தமிழை ஒரு பாடமாக எடுத்து படித்திருந்தால் அவர்கள் ஒரு கேட்டகரி. ஓகே. அப்படி இல்லாமல் இந்த இப்போ தற்போதைய கேள்வி கேட்ட நேயர் வந்து எல்லாமே ஆங்கில வழி கல்வியில் படித்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. என்ன அப்படின்னா, அவர்கள் பாடத்திட்ட இதில் பட்டப்படிப்பில் சேர்ந்த முதல் வருடத்தில் தமிழை ஒரு மொழியாக படிக்க வேண்டும். அதாவது 10ஆம் வகுப்பிலோ இல்லாட்டி 12ஆம் வகுப்பிலோ தமிழை மொழியாக படிக்காத மாணவர்கள் இங்கே சேர்ந்த முதலாம் ஆண்டு தமிழை ஒரு பாடமாக மொழியாக படிக்க வேண்டும். அதற்குண்டான தமிழாசிரியர்கள் நம்மளிடம் இருக்கிறார்கள். இது வந்து நம்ம நிறுவனத்தில் மட்டும் இல்லை, எல்லா சித்த மருத்துவ கல்லூரிகளிலும் இது ஒரு கட்டாயமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் வந்து எந்த கல்வி முறை, எந்த வழி கல்வி முறையோ அது ஒரு பிரச்சனையே அல்ல. மாணவர்கள் கண்டிப்பாக சேரலாம். மொழியை படித்துக்கிட்டு சித்த மருத்துவத்தை படிக்கலாம். எல்லா கல்லூரியிலுமே இப்போ வந்து பொது மொழியாக ஆங்கிலம் தமிழ் ரெண்டும் கலந்து தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதனால் அது ஒரு முதல் பிகினிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், அதுக்கப்புறம் ஈஸியாகிடும். நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கொண்டு சித்த மருத்துவம் குறித்து நிறைய விஷயங்களை கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய அரங்கத்திற்கு வந்தமைக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்துக்கும் ரொம்ப நன்றி. எல்லோரும் சித்த மருத்துவத்தை பயின்று தங்களுடைய பிள்ளைகளை எதிர்காலத்தில் சிறந்த சித்த மருத்துவர்களாக்க எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நேர்களே, மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கிய உயர்கல்வி மாணவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய படிப்போம் ஜிப்போம் நிகழ்ச்சியின் இன்றைய அமர்வு இத்துடன் நிறைவேறியது. மீண்டும் நாளை மாலை மற்றொரு நிகழ்ச்சியில் புதிய விருந்தினுடன் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.